Hello friends, welcome to Kasana kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல குயிக்கா ஒரு banana milkshake பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ரெசிபிக்கு தேவையான ingredients என்னன்னு பார்த்தறலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கிளாஸ் milk நல்லா காய்ச்சி ஃப்ரிட்ஜ்ல வச்சு கோல்டா எடுத்துக்கோங்க. அதுக்கு அப்புறமா 2 பழம் எடுத்துக்கோங்க. நல்லா கனிஞ்சதா இருக்கணும். கொஞ்சமா வெண்ணிலா எசன்ஸ், அப்புறம் கொஞ்சமா பட்டை பொடி பண்ணி வச்சதை எடுத்துக்கோங்க. 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியா எடுத்துக்கோங்க. அதுக்கு அப்புறம் 2 டீஸ்பூன் sugar எடுத்துக்கலாம். சுகர் உங்களுக்கு அதிகமாக வேணும்னா சேர்த்துக்கோங்க. அப்புறமா கொஞ்சமாக ஒரு 4-5 முந்திரி, கொஞ்சம் திராட்சை, இது பாலில் ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இது எடுத்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக ஐஸ் க்யூப், இது எல்லாத்தையும் ஜூஸரில் சேர்த்து இப்போ பிளெண்ட் பண்ணி எடுத்துட வேண்டியதான். உங்களுக்கு ஜூஸர் எல்லாத்தையும் சேர்ந்து நல்லா பிளெண்ட் பண்ணாதுன்னு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் தனியாக கூட முந்திரி திராட்சை அரைச்சி இதில் சேர்த்துக்கோங்க. இவ்வளோ க்ரீமியாக இருக்குது பாருங்கள். நம்ம முந்திரி சேர்த்தா தான் இவ்வளோ க்ரீமியாக இருக்கும். இது கூட இன்னும் நம்ம டேட்ஸு, ஏலக்காய் பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம் ஃப்ளேவருக்காக. நம்ம 1 கிளாஸ் மில்க் சேர்த்தோமா, இப்போ 2 கிளாஸ் மில்க் ஷேக் வந்திருக்கு. அவ்வளோதான், நம்ம பனானா மில்க் ஷேக் குயிக்காக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு ஃபீட்பேக் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கசானா கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி குக்கிங்.